இவன் என்ன பண்ணிட்டான், அம்மாட்டின்னு சொல்ல யார்ட்டையும் சொல்லல, போனு காட்டோம் நேரடி செஞ்சுட்டா, போலீஸ் ஊருக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோடனே 5 பேரும் போதையில இருந்திருக்கான். வந்த உடனே டேய் ஹேன்னு இருக்கா. என்னடா என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கடா, ஏன்டா இப்படி பண்ணீங்க? இப்ப அப்படியெல்லாம் பேச தெரியுமா? இவ்வளவு டா டேன்னு பேசுறது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். டே என்ன அப்படி பண்ணிட்டேன்னு கேட்டிருக்கா. அவன் சொல்லிருக்கான், ஒன்னுலடா ஜஸ்ட் ஜோக்கடா ஜாக்குறேன் அப்படியா, நாங்க ஜாலியா இருக்கோம்டா சும்மாடா. சரி ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமா? ஓ எஸ். ஊத்திட்டான். ஊத்துன்னு மூதேவி நினைச்சிட்டு மயங்கிட்டு, மூதேவி மயங்கிட்டு என்ன பண்ணிட்டான், 5 பேரும் விடிய விடிய அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணிருக்கான். விடிய விடிய பலாத்காரம். எல்லாரும் வயசுனா பார்த்துல பையில பயப்படான். 19 வயசு, அவ்வளவு பேப்பர் ஏஜே போடுறான். 19 வயசுங்க, 19 வயசு பையன் 5 பேரும் பண்ணிட்டான். பெண்ணு அன்கான்சியஸ் ஆயிட்டு, இவனுக்கு பயம் வந்து என்ன, தூக்கி ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல போடுறான். ஹாஸ்பிட்டல்ல கேட்டு ஏதோ கூல்ட்ரிங்க் குடிச்சா அந்த இடத்துல ஏதோ தவறா மாத்தி குடிச்சிட்டா போல அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டான். இந்த செய்தியை உடனடியாக அவங்க அம்மாளுக்கு தெரிவிக்க, அவங்க மகன் மயக்க முட்டுட்டான்னு சொல்லி அவங்க அம்மா வந்து இவன்கிட்ட கேட்கா, ஏன்டா ஆயிடுச்சுங்க? இல்ல ஏதோ கூல்ட்ரிங்க் குடிச்சிருப்பா போல மயங்கி விழுந்துட்டா, எங்களுக்கு தெரியல, நாங்க கேள்விப்பட்டுதான் வந்து அவங்க அம்மாவை ஏமாத்திட்டான். கொஞ்ச நேரத்துக்கு இவங்க எல்லாம் வெளியே போன உடனே இந்த பிள்ளை கொஞ்சம் கான்சியஸ் வந்திருக்கு. லேசாக கான்சியஸ் வந்து சொல்லுது, அட பாவிகளா ஏன்டா இப்படி நீ பண்ணிட்டீங்க, நான் வந்து உங்களை நண்பனா தாண்டா பழகினேன், ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க என்று அந்த பிள்ளை அழக ஆரம்பிச்ச உடனே அம்மாவுக்கு தெரிஞ்சு, ஆகா என்ன நடந்தோன்னா அந்த பிள்ளை உணர்வு வந்த உடனே கேட்டிருக்கா, அம்மா 5 பேரை நீ விடிய விடிய பலாத்காரம் பண்ணாங்க, நான் சாக போறேன்னு சொல்லியிருக்கு. 4 பேரை இமிடியேட்டா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. 4 பேரை தூக்கி போலீஸ் சொட்டையை உடைச்சிட்டான். ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணிட்டான், ஓடி போய் என்ன பண்ணிருக்கான், நம்ம மாட்டின அசிங்கம் சொல்லி ஆல் அவுட் கொசு மருந்து இருக்குல்ல, அதை வாங்கி அதை ஊத்திட்டான். அவன் மட்டும் ஆஸ்பத்திரியில் அட்மிட். இதெல்லாம் விளைவு எங்க இருந்து வந்தது? இந்த விளைவுக்கு காரணம் என்ன? அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணு செய்யக்கூடாது, நெருங்கி பழகுவதற்கோ பேசுவதற்கோ அனுமதி இல்ல. மார்க்கம் எப்படி சொன்னது தெரியுமா? நீ அந்நிய ஆணுன்ட்ட பேசினா பெண்ணை பார்த்து சொன்னது, வார்த்தைகளில் குலைந்து பேசாதே, அப்படி குலைந்து பேசினால் எவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உன் மீது ஆசைப்படுவான். போன்ல பேசும்போது நம்ம யாராவது போன்ல பேசணும்னா எதிர்முனையில் தொலைபேசியை எடுக்கிற பெண்கள் என்ன செய்யணும்? போன்ல கராரான வார்த்தைகளை பேசணும். நாம் சலாம் சொன்னா பதில் சொல்லணும். சொல்லிட்டு எங்க கணவர் வெளியே போயிருக்காங்க அல்லது எங்க அண்ணன் வெளியே போயிருக்காங்க, வந்த உடனே நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன், வேலை முடிஞ்சது. எவ்வளவுதான் பேசணும். நம்ம முளையில படிச்சது முதல் 3ஆம் கிளாஸ் தான் இருக்கும். எதிர்முனையில பேசுறவனுக்கும் தெரியும் இது வந்து அட்டு 2 தான் படிச்சிருக்கு, அட்டுன்னு நல்லா தெரியும். இவன் ஹலோ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க, அவன் 2ஆம் கிளாஸ் முதல் குழையத பாத்தியா பேசுறாங்களா இல்லையா? அத புருஷன் அப்படி பேசணும்ல, கணவன் அப்படி பேசணும். கரெக்ட், புருஷன் இப்படி அவன் சொல்லுங்க சொல்றேன், வார்த்தையே வராது முதவிகளுக்கு. ரசூலா சொன்னாங்க, வாரில கொண்டு அடிங்கன்னாங்க. எவன் உள்ளத்தில் இது போன்று நோய் இருக்கிறதோ இவன் என்ன செய்வான், குரல்ல எவ்வளவு நல்லா இருக்கு, ஆள் எப்படி இருப்பான் வந்துரும்ல. எப்படிலாம் இஸ்லாம் வந்து தீமைன்னு வேற ரூட் அவுட் பண்ணுது பாருங்க. எங்கெல்லாம் தப்பு வரக்கூடாது அங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கும். ஆனால் இவர்கள் நாங்கள் கல்வி கற்றுவிட்டோம், நாகரிகத்தின் பால் செல்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அட்வான்ஸ் ஆயிட்டோம் என்று சொல்லி விஞ்ஞானம் வளரலாம், ஆனால் கலாச்சார மாற்றமே வளர்ச்சி என்று சொல்லி நீ ஆணும் பெண்ணும் பழகுவதையும் ஆணும் பழகுவதையும் பெண்ணும் பழகுவதையும் ஆடை குறைப்பதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. பிப்ரவரி 14ஆம் தேதி எல்லா அயோக்கிய பையில என்ன பண்றான், ஆளுக்கு ஒரு காடை தூக்கிட்டு அலைதான். இதே படத்தை வரைஞ்சுக்கிறது. எப்ப மாத்தான் இதயம் முடிஞ்ச அவ்வளவு வரும் ஹார்ட் அட்டாக் வந்து சாப்பிடா. உங்க அப்பா ஹார்ட் அட்டாக் செத்துட்டு கிடக்கான், இவன் புள்ள இதயம், அவன் அப்பனுக்கு இதயத்துல நோய், இவன் இவளுக்கு இதயத்தை வாங்கிட்டு அலைதான், வாங்கிக்கடின்னு. இந்த கூட போற தோழிகள் இருக்கா, இவ்வளவு செருப்பை கொண்டு அடிக்கணும், அவன் உசாரா இருப்பான். இந்த தோழிகள் நிறைய பிள்ளை முஸ்லீம் பிள்ளைகள் எதுல மாட்டும் தெரியுமா, இவன் ஒழுங்கா தான் இருப்பான். அப்படியே பாத்திமா அப்படி கண்ணன் உன்னையே பார்க்கான், அவன் கண் உண்மையை தாண்டி அடியை ரொம்ப நேசிக்கிறான். அடி நீ அவனுக்கு துரோகம் செஞ்சா நீ நல்லாவே இருக்க முடியாடி. இல்லடி எங்க அப்பா வந்து பேடி சுத்தி தான் பிழைக்காமடி, பரவாயில்லடி ஓடி போடின்னு சொல்லி கொடுத்து இவதான் ஏத்தி விடுவா. இவ்வளவுதான் ஏத்தி விடுறது. ஒழுங்கா தான் போயிட்டு இருப்பா. பாத்திமா ஒழுங்கா போயிட்டு இருப்பா. பக்கத்துல பார்வதி சும்மா இருக்க மாட்டான்.
கண்ணன் பார்க்காண்டி, கண்ணன் உருகுதாண்டி, பாருடி சட்டையில எழுதியிருக்காமடி, பேண்ட்ல எழுதியிருக்காமடி, செருப்புல எழுதியிருக்காமடி, எல்லாம் எழுதுவான். கடைசியில் அவன் வயிற்றுலையும் எழுதிடுவான், கண்ணன் எழுதிடுவான். தூக்கிட்டே அலைய வேண்டியான், தூக்கிட்டு அலைய வேண்டியதான். ஆமா கொடுத்துருவான்ல, கை எழுதி கொடுத்துருவான், அவன் கையில் எழுதி கொடுத்துருவான். மௌத்தா போனோன்னு அத்திரத்துட்டு பார்க்குறேன் நினைச்சுமா, செத்து போன வயிற்றுல எழுதி கஸ்தூரிலாம் போட்டு லோ இல்லோ இல்லோ அப்படின்னு செத்த உடனே அவன் வரைக்கும் பள்ளியாசிக்கிட்டே போயிருக்க மாட்டான், அவனுக்கு லாயிலாம் எழுதிப்பான். இவன் என்ன சொல்லுவான், தோழிகரை நம்பி. கடைசியில் அவன் எப்படிமா இருப்பான், அவன் கிளீனா இவ்வளவு வழி அனுப்பி விட்டுட்டு அவன் நீட்டா அவன் அம்மா அப்பா கூட உட்காந்து தாய் தந்தை பார்க்கிற நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் நிம்மதியா போயிருவா. இந்த ஓடிவாளி பேவளை என்ன பண்ணிடும், அவங்களோட ஓடி போய் சமுதாயத்தை கேவலப்படுத்தி பெற்றோர்களை தலைகுனிய வைத்து எல்லா மானக்கேடான காரியத்தையும் துணிச்சலாக நினைச்சாங்க இந்த பெண்கள் செய்கிறார்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்விக்கான கொடுக்கப்பட்ட உரிமையை இவர்கள் கலாச்சார மீறலுக்காக கொடுக்கப்பட்ட உரிமையாக தவறாக புரிந்து கொண்டு சமுதாயத்தை தலைகுனிய வைக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே அல்லாஹ்வின் இளைஞர்கள், பெற்றோர்கள், நீங்கள் தனி கவனம் செலுத்துங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்ளுங்கள். பசங்களுக்கும் சொல்றேன், இது பெண்களுக்கு மட்டுமல்ல உபதேசம் அல்ல, ஆண் மக்களாகிய நமக்கும் கடமை இருக்கிறது. நம் சமூகத்தில் எத்தனை ஏழை எளிய பெண்கள் திருமணம் ஆகாமல் அவர்கள் பெற்றோர்களுடைய கண்ணீருக்கு இலக்காகி அமைந்திருக்கிறது. பல நாள் இரவுகளை தலையணை நினைத்துக் கொண்டு வாழ்கிறது. இளைஞரே, உனக்கு சமூக அக்கறை இருப்பது உண்மை என்று சொன்னால், நம்ம இளைஞரை பத்தி நான் சொல்லணும், எல்லா மேடையிலும் சொல்லுவேன். நம்ம இளைஞர் தான் இருப்பான், டக்குன்னு போன் அடிப்பான்.